ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அந்த வீடியோ. நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கேம் பிளான் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துருங்க. வீடியோ போகிறதுக்குள்ளே மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் நல்லா பார்த்துக்கோங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலா தமிழ் கேமிங்கோட தான். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கேன் ப்ரோ. இன்னைக்கு சிஎஸ்கே பிளான் டிஸ்கஷனோட எபிசோட் 2 வீடியோ ப்ரோ. எஸ் ப்ரோ, பார்ட் 1க்கே நல்ல ரீச் போச்சு, எல்லாரும் பார்த்தாங்க. ஆமா ப்ரோ, நல்லா ரீச் போச்சு ப்ரோ. இந்த பாட்டுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எல்லாரும் பார்க்கறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரும். ஆமா கைஸ். சரி ஓகே ப்ரோ. நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ப்ரோ, நம்ம குட்டி குழந்தை சாம் கரன் நம்ம சிஎஸ்கேக்கு வரதா பேசிக்கிட்டு இருக்காங்க ப்ரோ. அவரு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட போஸ்ட் போட்டு இருந்தாங்க, அதுக்கு சாம் கரன் லைக் பண்ணியிருந்தாரு. ஆமா ப்ரோ, சாம் கரன் சிஎஸ்கேக்கு இன்னொரு தடவை ஆடணும்னு ஆசையா இருக்கு. பட் வந்தாருன்னா செம்மையா இருக்கும். பட் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அது சிஎஸ்கே திருப்பி சாம் கரனை வாங்க வாய்ப்பு இருக்கு கைஸ். ஆமா ப்ரோ, செம்மையா இருப்பாரா சாம் கரனா வந்தா சுட்டி குழந்தை. ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ, அடுத்த கொஸ்டின் போலாமா ப்ரோ? ப்ரோ, ரச்சின் ரவீந்திரா ப்ரோ சிஎஸ்கே கண்டிப்பா ஆர்டிஎம்ல எடுப்பாங்கன்னு சொல்றாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, ரச்சின் ரவீந்திரா வந்து இத ஃபர்ஸ்ட் சீசன் நம்மளுக்கு ஐபிஎல்ல அப்படி இருந்தும் 1.5 கோடிக்கு தான் வாங்கினாங்க அவரை. ஆமா ப்ரோ, 1.8 கோடி ப்ரோ. ஆமா ப்ரோ, அப்படி இருந்தும் அவர் நல்லா விளையாண்டாரு. 2-3 மேட்ச் ஒரு ஹாஃப் செஞ்சுரிலாம் அடிச்சாரு ப்ரோ. ஆனா ஃபர்ஸ்ட் சீசன்னால கொஞ்சம் திணறினாரு. பட் இந்த சீசன் 2வது ஐபிஎல், அதனால கண்டிப்பா இந்த வருஷம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ, ஆர்டிஎம் யூஸ் பண்ணி ரச்சின் ரவீந்திரா தான் கைஸ் எடுக்கணும். பட் கான்வே இருக்கான்ல, பட் ஆனா கான்வேக்கு வந்து ஃபார்ம்ல இல்ல, இவர் ஃபார்ம்ல இருக்காரு. சோ அதனால தான் ரச்சினுக்கு ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு எதிராவே ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு சதம் அடிச்சிருக்காரு. அதுதான். ஆமா ப்ரோ, விக்கெட்ஸ் கூட எடுத்துருந்தாரு ப்ரோ. அது விராட் கோலி விக்கெட் ப்ரோ. ஆமா ப்ரோ. அடுத்து வந்து நான் கேக்குறேன், மேக்ஸ்வெல் நம்ம டீமுக்கு வர வாய்ப்பு இருக்கா ப்ரோ? மேக்ஸ்வெல் வாய்ப்பு இருக்கு ப்ரோ, கண்டிப்பா எடுப்பாங்க ப்ரோ. ஆனா பட் ஆனா ஆர்சிபிக்கு ஆர்டிஎம் 3 ஆர்டிஎம் இருக்கு, அதனால மேக்ஸ்வெல் எடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா மேக்ஸ்வெல் இந்த வருஷம் சிஎஸ்கே ஜெர்சில பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. ஆமா ப்ரோ, இந்த வருஷம் எடுத்தாங்கன்னா தரமான பிக்கு, எடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. பண்டாருன்னா மிடில் ஆர்டர்ல ஒரு தரமான பிளேயர், நல்ல ஹிட்டர். மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் டீம்ல வந்து நான் இன்னொரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணோம். மிடில் ஆர்டர் மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு பிளேயரு மிடில் ஆர்டர்லயே எடுக்கலாம், இல்லைன்னா ஒரு நம்பர் 3ல கூட எடுக்கலாம். தரமான பிளேயர் ப்ரோ. ஆமா ப்ரோ. அடுத்த கொஸ்டின் கேளுங்க ப்ரோ. அடுத்த கொஸ்டின், மொயின் அலி சிஎஸ்கே பைபேக் பண்ணுவாங்க திருப்பி ஆர்டிஎம்ல சொல்ல, ஆஸ்திரேலியால போய் திருப்பி வாங்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சிபிஎல்ல கூட தரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாங்க. ஆமா ப்ரோ, மொயின் அலி வந்து 2024லயே 5 கேட்ச் பிடிச்சாரு. நான் ஒரு கடை உங்களுக்கு தெரியல ப்ரோ. அவர் இல்ல ப்ரோ, டேரல் மிச்சல் ப்ரோ. இது ப்ரோ நல்லா யோசிச்சு பாத்துக்கிறேன். ஆமா ப்ரோ. ஆனா அப்படின்னா நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு பேட்டிங்லாம். அவர் வந்தா நல்லா தான் இருக்கும் நம்ம டீமுக்கு ப்ரோ. மொயின் அலியும் ஜென் மேக்ஸ்வெலும் ப்ரோ மிடில் ஆர்டர்ல தரமான ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் ப்ரோ. மிரட்டி விடுவாங்க ப்ரோ. 2 பேர் வாங்குறா ப்ரோ. போன வீடியோல வந்து யாருமே கமெண்ட் பண்ணல ப்ரோ. ஆமா ப்ரோ, உங்களுக்கு கமெண்ட் அவ்வளோ வரல. நம்ம கமெண்ட் பண்ணி கேட்டது. பட் இந்த பாட்ல நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க கைஸ். ஆமா ஓகே. லாஸ்ட் கொஸ்டின், நான் ரொம்ப ஆசையா இருந்த இந்த கொஸ்டின் கேக்குதான் ப்ரோ. டேவிட் வார்னரை ஒரே ஒரு தடவை சிஎஸ்கே ஜெர்சில பார்க்க முடியுமா? எனக்கு ரொம்ப ஆசை அவர் சிஎஸ்கே ஜெர்சில வரணும்னு. ஏன்னா இன்ட்ரெஸ்டும் காட்டிருக்காங்க, ஃபார்ம்ல இல்ல, அதெல்லாம் ஓகே. பட் ஷேன் வாட்சன் கூட எடுத்துருங்க 2018ல, ஃபார்ம்ல இல்ல. பட் ஆனா தரமான ஃபார்ம் கொண்டு வந்து 2-3 செஞ்சுரி பறக்க விட்டாரு கைஸ். அதனால வாய்ப்பு இருக்கு. அந்த வருஷம் டைட்டில் கூட அடிச்சிருந்தோம். முக்கியமான காரணம் ஷேன் வாட்சன். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 55 கோடி தான் இருக்கு. நிறைய பிளேயர்ஸ் 20 பிளேயர்ஸ் வாங்கணும் ப்ரோ. ஃபார்ம்ல இல்லனா அவ்வளோ டீம் பை பண்ண மாட்டாங்க ப்ரோ. இவர் வந்து ஆனா நம்ம டீம் வந்தா நம்ம டோனி இருக்காரு, ஃபார்ம் வந்துருவாரு. ஆமா ப்ரோ. பட் ஆனா இவருக்கு அவ்வளோ டீம் வந்து போக மாட்டாங்க. ஸோ ஃபார்ம்ல இல்லை, ஃபார்ம் இல்லைனால ஒரு 3 கோடி அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா தரமான ஸ்டீலு அந்த மாதிரி எடுக்க வாய்ப்பு இருக்கு ப்ரோ. அதனால மேக்ஸிமம் 4 கோடி தான் ப்ரோ. அதுக்கு மேல தாங்க. ஆமா ப்ரோ. அஸ்வின்
அப்படின்னா எடுப்பாங்களா ப்ரோ? ப்ரோ எனக்கு அஸ்வின் எடுத்த ஆல்ரவுண்ட் ஸ்டார்ட் ஃபுல்லா இருந்தா நீங்க சொன்ன மாதிரி போனதுல வீடியோல. ஆமா ப்ரோ, அதே விஷயம் உங்ககிட்ட கேக்குறேன் ப்ரோ. ஆனா ரிஷப் பந்த் மட்டும் நம்ம அடுத்த வருஷம் தோனி ஆடுவாரான்னு தெரியல ப்ரோ. இன்னொரு பிளேயர் ப்ரோ, முக்கியமான பிளேயர் ப்ரோ அவரு. ப்ரோ ஸ்டீவ் ஸ்மித் வாய்ப்பு இருக்கா ப்ரோ? ஏன்னா சரமா பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, பேட்டிங்ல T20 பிளேயரா மாறிட்டு வராரு ப்ரோ. ஆனா நிறைய பேர் ட்ரேட் பண்ணுவாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, வாய்ப்பு இருக்கு, ஆனா வாங்க கஷ்டம் ப்ரோ ஸ்டீவ் ஸ்மித். ப்ரோ நம்ம சிஎஸ்கே வந்தாவே ரேட்டை கூட்டிடுவாங்க நம்ம பங்காளிங்க. ஆமா ப்ரோ, 2 பங்காளிகள் இருக்காங்க கைஸ், அந்த 2 பங்காளிகள் கூட்ட வாய்ப்பு இருக்கு. ஆனா எடுக்க மாட்டாங்க. ஆமா ப்ரோ, ஆனா கூட்டி விட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம தான் கடைசியில ஆக்சன்ல காசு இல்லாம இருக்கோம். ரொம்ப கடுப்பாகும் ப்ரோ. அடுத்த क्वेश्चन ப்ரோ. ப்ரோ கடைசில நானே கேட்றேன் ப்ரோ. ப்ரோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜடேஜாவுக்கும் 13 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம டோனிக்கு வெறும் 4 கோடி கொடுத்து வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் அவனுக்கு 10 கோடியா கொடுக்கணும். ஆமா ப்ரோ, 4 கோடி. பிகாஸ் ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் அன்செஸ்ட் பிளேயர் ப்ரோ. இருந்தாலும் ஒரு 6 கோடி ஒரு 10 கோடி கொடுத்தாதான் ப்ரோ டோனி ப்ரோ. ஆமா ப்ரோ, சொல்றது புரியுது. பட் ஆனா நீங்க வந்து சிஎஸ்கே தோனி ஒத்துக்கிட்டார்ல, அதான் முக்கியம் ப்ரோ. தோனி ஒத்துக்கணும். தோனி ஒத்துக்கிட்டாரு ப்ரோ. ஆனா டோனி ஃபேன்ஸ் ஒத்துக்கிட்டாங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, இல்லன்னா சொல்லணும் ப்ரோ. ஜடேஜாக்கு 18 கோடி ப்ரோ. ஜடேஜா 13 ப்ரோ. ப்ரோ ருத்ராஜுக்கு 18, ஜடேஜாக்கு 18, 36 ப்ரோ. 36, பத்ரானாக்கு ஒரு 13 ப்ரோ. ஆமா ப்ரோ, ரிட்டன்டனே மறந்துட்டோம் ப்ரோ. ப்ரோ ஆமா ப்ரோ. ப்ரோ இப்போ ஓகே गाइस, இப்போ பத்தி வச்சுக்கோங்களேன். IPL 2025 மெகா ஆக்ஷன் 24 and 25th நடக்க போகுது ப்ரோ. ஆமா ப்ரோ, நல்லா தெரியும் ப்ரோ. ஆமா அன்னைக்கு ஜியோ சினிமால கூட பாக்குறாங்க. எத்தனை மணின்றத அறிவிச்சிருக்காங்க. 3 மணிக்கு பத்தினா நடக்க போகுது. இந்த வருஷம் IPL 2025ல உங்களுக்கு பிடிச்ச டீமா கமெண்ட்ல சொல்லுங்க गाइस. ஆப்ஷன் முடிஞ்ச பிறகு நாங்க வந்து எபிசோட் 3 போடுவோம். ஆமா, எபிசோட் 3 ஆக்ஷனுக்குள்ள கிடையாது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கூட எபிசோட் 3 வர வாய்ப்பு இருக்கு. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு வீடியோ பார்க்கலாம். பண்ண வேண்டியது என்ன ப்ரோ? லைக், ஷேர், கமெண்ட் மெயினா பண்ணுங்க. ஆமா गाइस, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே गाइस, இதோட நாங்க உங்ககிட்ட விடை பெறுகிறோம். உங்களோட ஓகே, பை பை.